மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்க தத்துவம் இந்த புத்தகத்தில் கடைசி அத்தியாயம் 7வது அத்தியாயம், மெய்யுணர்வு பாதையில் உள்ள நிலைகள். நாம் எல்லாருமே நம்மளுடைய இறுதி லட்சியத்தை தீர்மானம் செஞ்சு, அந்த இறுதி லட்சியம் அப்படிங்கிறது என்ன? உயர்ந்தபட்சமாக அடையக்கூடிய நிலை, அதாவது பூரணமான இன்மை நிலை, ஒன்றுமில்லா தன்மை அல்லது பூஜ்ய நிலை. அப்போது அந்த ஒரு நிலையை அடையணும்னு தீர்மானம் செஞ்சு, அதற்கான பாதையையும் தேர்ந்தெடுத்து அந்த மைய புள்ளியை நோக்கி நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை உள்முகமாக செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கு எல்லாத்திற்கும் கருவான இதயத்தை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய லட்சியம் கைகூடுற வரைக்கும் அந்த தியானத்தை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இப்படி ஆரம்பித்து போயிட்டுருக்கிற நம்மளுடைய ஆன்மீக பயணம் இதயத்திலிருந்து தொடங்கி, இதயத்தினுடைய இயல்பான நிலையில் இதய வழி தியானத்தினுடைய பிராணாகுதி மூலமாக அந்த பிராணாகுதி உணர்வுறு நிலை மட்டத்தில் பாய்ந்து, உணர்வுறு நிலை விரிவடைந்து, உள்ளார்ந்த உத்வேகம் நமக்கு கிடைக்கப்பெற்று, தெய்வீக உணர்வு நமக்குள்ளே வந்து, நம்மளுடைய எண்ணங்களும் தெய்வீகமாக வடிவெடுத்து, அதன் மூலமாக செயல்கள் தூய்மையடைந்து மாற்றங்களும் பிறக்குது. இதனுடைய முடிவில் தான் ஆனந்தம் வெளிப்படுது. அதாவது மையத்திலிருந்து பிறப்பெடுத்த ஆன்மா லௌகீக உலகினுடைய மாயையில் தனித்து விடப்பட்டதால் மறுபடியும் அந்த ஆன்மாவிற்கு ஏக்கம் தோன்றி தன்னுடைய தாய் வீடான மையத்தை நோக்கி தன்னுடைய யாத்திரையை தொடங்குது. அந்த ஆன்மாவினுடைய யாத்திரை இதயத்திலிருந்து புறப்பட்டு தார்மீகம், ஆன்மீகம் இதை ரெண்டுத்தையும் முன்னிறுத்தி இதயத்தினுடைய வழியில் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற நோக்கத்தோட இதயத்தினுடைய வழிகாட்டுதல் மூலமாக பரிபூரணத்தை நோக்கி உள் வழியில், அதாவது ஆன்ம ரீதியில் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குது. இந்த ஆன்மீக பயணத்தில் உணர்வுறு நிலையினுடைய ஆழத்தில் அதனுடைய புரிதலுக்காக இறங்கும்போது குருக்கிட்டேந்து கிடைக்கக்கூடிய பிராணாகுதி மூலமாக, அதாவது தியான பயிற்சியினுடைய அடிப்படையில் உணர்வுறு நிலை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அனுபவங்களும் நுட்பமாகி ஞானம்ங்கிறது ஒரு கட்டத்திலையும் பிறக்குது. அந்த ஞானம்தான் தெய்வீக ஞானம்னு சொல்லப்படுறது. இந்த எளிமையான இயற்கையான பயிற்சி மூலமாக நம்மளுடைய இதயத்தில் திருப்தி, அமைதி, அன்பு, தைரியம், தெளிவு, பரிணாம வளர்ச்சி, தன்மை மாற்றம், இந்த மாதிரியான நல்ல தன்மைகள் உருவாகுது. நாம் தினசரி செய்யக்கூடிய பயிற்சியிலிருந்து புதுவிதமான அனுபவங்களும் அந்த அனுபவத்திலிருந்து ஆழ்ந்த புரிதலும் கிடைக்குது. இந்த மாதிரி தான் மெய்யுணர்வு பாதையை நோக்கி நம்மளுடைய உள்முகமான பயணம் போகுது. அப்படி போகிற இந்த பயணத்தில் ஓரொரு கட்டத்திலையும் என்ன மாதிரியான நிலைகள்லாம் நமக்கு ஏற்படுது, என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம கடந்து போகிறோம், அதை பற்றின விளக்கங்களை மாஸ்டர் இந்த அத்தியாயத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது மாஸ்டர் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி ஒரு வரைபடம் மூலமாக நான் விளக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைபடத்தை வட்டங்கள் மூலமாக குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறாங்க. இந்த வட்டங்களில் நடுவில் இருக்கிறது மையம். அந்த மையத்தை நோக்கி தான் நம்மளுடைய ஆன்மீக பயணம்ங்கிறது போயிட்டுருக்கு. அந்த மையத்தில் இருந்து வெளிப்புறமாக வரக்கூடிய வட்டங்கள், அது எல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்தின் போது நாம் எதிர்கொள்ளக்கூடிய வெவ்வேறு விதமான ஆன்மீக மண்டலங்களை சொல்லுது. இப்போது எல்லாத்திற்குமே வெளிப்பகுதியில் இருக்கிற பெரிய வட்டம், அந்த வட்டத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்தடுத்த நிலையை பெறத்துக்காக ஒரு வட்டத்தையாக நாம் கடந்து போகிறோம். இந்த மாதிரி மைய புள்ளியை நோக்கி நம்மளுடைய பயணத்தை நாம் தொடர்றோம். இது எல்லாமே மிக பெரிய பரந்த வெளி அப்படிங்கிறத மாஸ்டர் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த வட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வெளியில இருந்து உள்ளே இருக்கக்கூடிய மையத்தை நோக்கி நாம் போகிறோம். அப்போது வெளியில் இருக்கக்கூடிய முதல் 5 வட்டங்கள் இது மாயை ஸ்திதிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் இதய மண்டலம். இந்த இதய மண்டலத்தில் 5 புள்ளிகள், அதாவது 5 துணை மையங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பயணத்தில் இந்த இதய மண்டலத்தை நாம் கடந்து போகிறோம். அதை கடந்த பின்னாடி அடுத்ததாக வர்றது மனமண்டலம். மனமண்டலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அங்கே 11 வட்டங்கள் காணப்படுறது. புள்ளிகள் அல்லது சக்கரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆஞ்ஞ சக்கரத்திலிருந்து ஆரம்பித்து
மொத்தம் 7 சக்கரங்கள் கொண்டது தான் மனமண்டலம். இப்போது இதில் வட்டங்கள்னு சொல்லும்போது 11 வட்டங்கள். இது அகங்காரத்தினுடைய நிலைகளை குறிக்கக்கூடிய வட்டங்கள். அப்போது இந்த மனமண்டலத்தினுடைய பயணத்தில் நாம் அகங்கார நிலைகளை கடந்து போகிறோம். இதில் நம்மளுடைய அகங்காரம் தூய்மைப்படுத்தப்பட்டு பண்படுத்தப்பட்டு பணிவாக மாற்றமடையுது. இதய மண்டலத்தில் நாம் இரட்டை தன்மைகளை கடந்து போகிறோம். உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய 2 விதமான மனநிலைகள், அதை எல்லாத்தையுமே நாம் கடந்து போய் மனமண்டலத்தில் அகங்காரத்தினுடைய நிலைகளை கடந்து பணிவான நிலையில் மைய மண்டலத்திற்குள்ளே நுழையிறோம். இங்கே காணப்படுறது 7 பிரகாசமான வட்டங்கள். அந்த 7 ஒளி வட்டங்களை கடக்கும்போது மையம்னு சொல்லப்படுற இறுதி நிலையை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடங்குது. இப்படியா நம்மளுடைய ஆன்மீக பயணம் நடக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது ஆரம்பத்தில் இருந்து நம்ம வரக்கூடிய ஓரொரு புள்ளியிலையுமே அந்த ஓரொரு புள்ளிகளையும் கடந்து போகும்போது நமக்கு 4 விதமான நிலைகள் வரிசை கிரமமாக உணரப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான நிலைகள் அப்படின்னா, முதல்ல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற தெய்வீக சக்தியை பற்றிய விழிப்புணர்வு நம்மளுடைய மனதில் விழிப்புற செய்யக்கூடிய ஒரு வினோதமான நிலை. அதாவது எல்லா இடத்துலையுமே தெய்வீக சக்திங்கிறது நிரம்பி இருக்கு. அப்படி நிரம்பி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நம்மளுடைய மனதுக்குள்ள விழிப்படைஞ்சு அதை நாம் உணரக்கூடிய ஒரு வினோதமான நிலை ஏற்படுது. அப்போது தெய்வீக உணர்வை நாம் உணர்கிறோம். அப்படி உணர்ந்த பின்னாடி 2வது நிலையாக அந்த தெய்வீக நிலை எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு. அதனுடைய நினைவிலேயே நாம் மூழ்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை நமக்கு ஏற்படுது. அப்போது முதல்ல நமக்கு தெய்வீக உணர்வு ஏற்பட்டு அதற்கப்புறமா அந்த தெய்வீக நிலை எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு, அதில் தான் நாம் மூழ்கி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. இப்போது 3வதாக அந்த மாதிரி நாம் மூழ்கி இருக்கோம் அப்படிங்கிற உணர்வோ அதனுடைய நினைவோ இல்லாமல் அதோடு நாம் ஒன்று கலந்த நிலை ஏற்படுது. அதாவது தன்னிலை இழந்த உணர்வு. கடைசியாக 4வது நிலையாக அந்த நிலையும் மறைஞ்சு போகுது. இதயத்தில் எந்த ஒரு பதிவுமே இல்லை, ஜீவிதத்தினுடைய உணர்வு கூட இல்லை. அப்படி அந்த நிலையில் நாம் கரைஞ்சு போகிறோம். இந்த 4 நிலைகளை சமஸ்கிருதத்தில் சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் இந்த வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நிலையோட ஒத்தத்தன்மை அடையிறது, அந்த நிலைக்கு அருகாமையில் போகிறது, அந்த நிலையோட ஒன்று கலந்த நிலையில் இருக்கிறது, இறுதியாக அந்த நிலையில் ஐக்கியமாகிறது. இப்போது இந்த 4 நிலைகளும் ஓரொரு மண்டலத்திலையும், அதாவது ஓரொரு புள்ளியிலையும் நமக்கு உணரப்படுது. முதல்ல அந்த நிலையை நாம் அடையாளம் காணுறோம், அதை பற்றின உணர்வு ஏற்படுது. அதன் பின்னாடி அந்த நிலையில் நாம் மூழ்கி இருக்கோம், அந்த நிலை நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து மூழ்கி இருக்கோம். 3வதாக அந்த நிலையோட நாம் ஒன்று கலந்த நிலையில், அதாவது தன்னிலை இழந்த உணர்வோட மூழ்கி இருக்கோம். கடைசியாக எல்லாமே மறைஞ்சு போய் இதயத்தில் எந்த பதிவுமே இல்லாமல் அந்த நிலையோட ஐக்கியமாகிறோம். இதை தான் மாஸ்டர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய சகஜ மார்க்க ஆன்மீக பயிற்சியில் ஓரொருத்தரும் இந்த நிலைகளோட தான் போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இருந்தாலும் இதில் அதிக கூருணர்வு திறன் உடையவர்கள் மட்டும்தான் இந்த நிலைகளை பற்றின நுண்ணியமான விளக்கங்களை உணர முடியும். அப்போது பயிற்சியை நாம் எந்தளவு தீவிரமாக செய்கிறோமோ, ஆழமாக ஈடுபடுறோமோ, அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நிலைகள் எல்லாமே நம்மளால் உணர முடியும். இதை தான் மாஸ்டர் இங்கே சொல்கிறாங்க. அப்போ பயிற்சியினுடைய தீவிரத்தை பொறுத்து தான் நமக்கு கூருணர்வு திறன்கிறது வளருது. ஆன்மீக பயணத்தில் கீழ் மட்டத்தில் இருந்து ஆரம்பித்து உயர்ந்த மட்டத்தில் இருக்கிற ஓரொரு மையங்கள் வழியாக நாம் போகும்போது இதை நமக்கு வட்டங்கள் வழியாகவும் மாஸ்டர் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சக்கரங்கள் வழியாகவும் புரிதலுக்காக பலவிதமான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போது அப்படி நாம் போகும்போது இந்த நிலைகள் எல்லாமே சூட்சுமமாக ஆகி மென்மைத்தன்மை அடையுது. ஆரம்பத்தில் டார்க்காக தெரிஞ்சது போக போக லேசாக ஆகுது. இப்படியே இந்த நிலைகள் நமக்கு உணரப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது
நாம் இதய மண்டலத்தை கடந்து, அதாவது இதய மண்டலத்தில் இருக்கிற 5வது புள்ளி அல்லது சக்கரம், இது தொண்டைக்குழியில் இருக்குது. அந்த கட்டத்திற்கு வரும்போது ஆஞ்ஞ சக்கரம்னு சொல்லப்படுற 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்குது. இங்கிருந்து தான் மனமண்டலம் ஆரம்பிக்குது. இது 6வது சக்கரம். அதற்கான பாதை நமக்கு நேர் பாதையாகுது. 5வது சக்கரத்தை கடந்து 6வது சக்கரத்திற்கு போகும்போது அங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நிலைங்கிறது ரொம்ப வினோதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 6வது சக்கரத்தை அடையும் போது மனமண்டலத்திற்குள்ளே போகும்போது அந்த புள்ளியில் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற சக்தி தான் கீழ் மண்டலங்களுக்கும் திருப்பி விடப்படுது. அதோட இந்த பகுதியில், இந்த பயணத்தில் அந்த புள்ளியை அடைகின்ற ஒருவர் ஏதோ ஒரு விதமான ஒரு இருள் போன்ற, நிழல் போன்ற இருள் இதை உணர்வார் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போது இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தன்மைகள், நிலைகள், இது எல்லாமே அவங்களுடைய ஆன்மீக பயணத்தில் முக்கியமானது ஒரு நிலை அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நிழல், இருள், இது எல்லாமே நமக்கு அந்த பயணத்தில் வரக்கூடிய சில நிலைகள் தான். நாம் போகிறது இறுதி நிலையை நோக்கி. அப்போ இது எல்லாத்தையுமே கடந்து தான் நாம் போகிறோம். கடைசியில் நாம் போகக்கூடிய நிலைங்கிறது ஒளிக்கு அப்பால் கடந்து போகக்கூடிய ஒன்று. அங்கே எதுவுமே இருக்கிறதில்ல. ஒளியும் கிடையாது, இருளும் கிடையாது. அந்த இறுதி நிலையினுடைய நிறம் அப்படிங்கிறது விடியற் காலையில் இருக்கக்கூடிய நிறம். அது ஒரு விதமான சாம்பல் நிறத்தை குறிக்குது. அப்போது வழிபாதையில் வரக்கூடிய எல்லாத்தையுமே நாம் கடந்து போகிறோம். இப்படியா இதய மண்டலத்தினுடைய 5வது வட்டத்தை கடந்த பின்னாடி மனமண்டலத்திற்குள்ள ஒருவர் நுழையிறாரு. இந்த மண்டலத்தில் காணப்படுற 11 வட்டங்கள் அகங்காரத்தினுடைய பலவிதமான நிலைகளை குறிக்குது. இப்படி இந்த வட்டங்கள் வழியாக முன்னேறி போகும்போது அந்த அபியாசியினுடைய நிலை மேலும் மேலும் சூட்சுமமாகவும் மென்மையாகவும் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ அந்த மாதிரி போகும்போது அகங்காரம் முற்றிலுமாக பண்படுத்தப்பட்டு பணிவாக மாற்றமடையுது. இந்த வட்டங்கள் ஒன்னொன்றுத்திற்கும் நடுவில் கணக்கிலடங்காத புள்ளிகள், முடிச்சுகள், இது எல்லாமே இருக்குது. அதை எல்லாத்தையுமே கடந்து தான் நம்ம போகிறோம். அற்புதமான பிராணாகுதின்னு சொல்லக்கூடிய யோக முறை இல்லைன்னா சாதாரணமாக ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு போகிறதுக்கு ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதுமே தேவைப்படும். இப்படி ஒன்னொன்னத்தையாக கடந்து போய் 11வது வட்டத்தை அடையும் போது அகங்காரத்தில் இருந்து முற்றிலுமாக நாம் விடுபட்டுறோம். இந்த ஒரு நிலையை அடையிறது மிக மிக அரிதுன்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. ஞானிகள் கூட இந்த நிலையை அடைஞ்சதில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு, என்னுடைய ஞான திருஷ்டிக்கு தெரிஞ்ச வரலும் மனிதன் அணுகக்கூடிய எல்லைகளுக்கு வெகு அப்பால் இருக்கிற நிலைகளை என்னுடைய மாபெரும் மாஸ்டரை தவிர, அதோட கபீர் அப்படிங்கிறவர், அவரை தவிர 11வது வட்டம் வரைக்கும், அதாவது மனமண்டலத்தை யாருமே கடந்ததில்லை. அப்போது கபீர் அப்படின்றவர் 11வது வட்டத்தை கடந்திருக்காரு அப்படிங்கிறத மாஸ்டர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மனோமண்டலத்தை கடந்த பின்னாடி இருக்கிறது வெறும் தனித்துவம் தான். ஆனால் அந்த தனித்துவங்கிறது இன்னும் ஸ்தூல நிலையில் தான் இருக்குது. எல்லாமே கரைஞ்ச பின்னாடி தான் இறுதி நிலையை அடையிறோம். இந்த 11வது வட்டம், அதாவது அந்த புள்ளியை அடையறதுக்கு முன்னாடி சகஸ்ரதல் கமல்னு சொல்லப்படுற 1000 இதழ் கொண்ட தாமரை, அந்த ஒரு சக்கரத்தையும் கடந்து வரோம். அந்த சக்கரங்கிறதும் 7வது சக்கரமாக சொல்லப்படுற விராட் தேசம், விராட மண்டலம், அதனுடைய வழியாக நம்ம வரோம். அதாவது இந்த பயணம்ங்கிறது மனமண்டலத்திலேருந்து ஆஞ்ஞ சக்கரத்திலேருந்து ஆரம்பித்து 7வது சக்கரமான விராட் தேசம், அதற்கப்புறமா 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்கிற சகஸ்ரதல் கமல், இதை எல்லாத்தையுமே கடந்து மனமண்டலத்தினுடைய பயணம்ங்கிறது நடக்குது. இதில் விராட் தேசம்னு சொல்லப்படுறது அர்ஜுனனுக்கு மகாபாரத போரின் போது கிருஷ்ணரால் விராட் ரூபம் அப்படிங்கிறது காண்பிக்கப்பட்டது. இதையும் மாஸ்டர் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியை, அதாவது இந்த விராட் தேசத்தை மாஸ்டர் அண்ட ஆகாசம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த தேசத்தில் பிரம்மகதி, அதாவது தெய்வீக நிலைன்னு சொல்லப்படுற மாற்றமில்லாத ஒரு நிலையை நாம் கொஞ்சம் உணர ஆரம்பிக்கிறோம். அதோட
இந்த பயணத்தின் போது அததுக்குண்டான தனிப்பட்ட நிலைகளை துணை மையங்கள், அதாவது துணை சக்கரங்கள் வழியாக கடந்து போகும்போது நாம் பலவிதமான நிலைகளை உணர்ந்து கடந்து போகிறோம். மனமண்டலத்தை கடந்து மைய மண்டலத்தில் இருக்கிற 7 ஒளிவட்டங்கள் அதையும் கடந்த பின்னாடி இறுதி நிலையில், அதாவது அனந்தமாகிய எல்லையில்லாத பரந்த வெளியில் ஒருவர் நுழைந்து அதில் நீந்த ஆரம்பிக்கிறாரு. இங்கே கூட குருவினுடைய உதவி தேவைப்படுது. ஏன்னா இந்த கட்டத்தில் ஒருவர் பயணம் செய்யும்போது ஆழமான நீந்துதல் ஏற்படுறதுனால அந்த சூட்சுமமான இயக்கம் கூட சக்தி அலைகளை ஏற்படுத்தி அவருடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தடை ஏற்படுத்துது. இப்போ இந்த கட்டத்தில் ஒரு குரு தன்னுடைய சீடனை இடைவிடாத கண்காணித்து அவருக்கு அமைதி கொடுத்து மென்மையாக நீந்தறத்துக்கு வழி செய்கிறாரு. இந்த மென்மையாக நீந்துறது அப்படிங்கிறது ஏறக்குறைய மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது மிதக்கிறது கிடையாது. தடைகள் எல்லாத்தையுமே மாஸ்டர் போக செய்யறதுனால அப்படி ஒரு உணர்வு அந்த அபியாசிக்கு ஏற்படுது. இப்படி ஒரு குரு அபியாசியை பாதுகாப்பாக ஆன்மீக பயணத்தில் அழைச்சிட்டு போகிறாரு. மைய மண்டலத்தினுடைய கடைசி வளையத்தை நெருங்கும்போது ஏதோ ஒரு வளையத்தால் சூழப்பட்டு இருக்கிற மாதிரி தோணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த வளையத்தை பற்றி விவரித்து சொல்கிறதுக்கும் அதை பரிசோதனை செஞ்சு பார்க்குறதுக்கும் ஒரு முறை நான் அதுக்குள்ளே நுழையிறதுக்கு முயற்சி செஞ்சேன். ஆனால் ஒரு கண நேரத்திற்கு உள்ளே எட்டி பார்க்க என்னால் முடிஞ்சாலும் ஒரு எதிர்பாராத ஒரு உந்து சக்தி என்னை பின்னுக்கு தள்ளிடுச்சு. அப்போ நான் நினச்சேன், ஒருவேளை மனிதன் அணுகக்கூடிய கடைசி எல்லை இதுதான் போல அப்படின்னு சொல்லி முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அபியாசியும் அந்த இடம் வரைக்கும் முடிஞ்சால் அதுக்கு மேலேயும் அதுக்கு அப்பாலும் போகணும் அப்படிங்கிறத தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறத மாஸ்டர் இங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அடர்த்தியாக ஆரம்பிக்கிற ஆன்மீக பயணம் கடைசி வரைக்கும் போகும்போது மென்மைத்தன்மையும் சூட்சுமத்தன்மையும் அடையுது. இறுதியாக மையத்திற்கு அருகில் இருக்கிற இடத்தை நாம் அடைஞ்சிட்றோம். இதுதான் மனிதனால் அணுகக்கூடிய நிலைகளில் உச்ச நிலை. பரம சத்திய நிலையோட நெருங்கின இணக்கத்தோடு இருக்கும். இந்த நிலையில் பூமா, பரம்பொருள், பூரண இறுதி நிலை, இந்த நிலைகளோட ஒருத்தர் இணங்கி இருக்கும்போது நாம் யார், நாம் எங்கே இருக்கோம், இந்த புரிதல் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுது. அப்போது நாம் இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட நிலையில் இருக்கோம். இருந்தாலும் மையத்தோட முழுமையாக ஒன்று கலக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஏன்னா கடவுளுக்கும் ஆன்மாவிற்கும் நடுவில் பெயரளவுக்காத வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்குது. இப்போது மெய்யுணர்வு பாதையில் ஒருத்தர் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையணும்னு விரும்பினா மனிதன் அணுகக்கூடிய பல சாத்தியமான விஷயங்களை ஆரம்பத்திலிருந்தே நம்மளுடைய லட்சியமாக எடுத்துக்கணும். இந்த உலகத்தில் மகாத்மாக்களுக்கும் சரி, யோகிகளுக்கும் சரி, ஒரு மிக சிலருக்கு மட்டும்தான் இதை பற்றின கருத்து இருந்தது, இந்த நிலை வரைக்கும் போகணும் அப்படிங்கிற கருத்து. ஆனால் அவங்களாலேயே 2வது 3வது வட்டம் வரைக்கும் தான் போக முடிஞ்சுது. அதுதான் அவங்க அடைஞ்ச உச்ச நிலையாகவே இருந்தது. ஆனால் இந்த ஆரம்ப நிலை சாதனையவே அவங்க மிகப்பெரிய விஷயமா நினச்சிட்டாங்க. இது அவங்களுடைய துர்பாக்கியம். இன்னைக்கான காலகட்டத்தில் தெய்வீக ஆராய்ச்சியில் பட்டம் பெற்று பூரணத்துவம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த இறுதி நிலை வரைக்கும் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி மக்களான நீங்களே மதிப்பீடு பண்ணிக்கோங்க. அவங்களுடைய வெளித்தோற்றத்தை வச்சும் கம்பீரத்தை வச்சும் மதிப்பிட்டு மக்கள் அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அவங்களுடைய உண்மையான நிலையை மக்கள் எல்லாருமே மதிப்பீடு செய்யணுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை எல்லாத்தையுமே இந்த புத்தகத்தில் இங்கே விளக்கமாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு சகஜ மார்க்க தத்துவம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட இதய மண்டலம், மனமண்டலம், மைய மண்டலம், இறுதி நிலை, மைய மண்டலத்தில் காணக்கூடிய 7 ஒளிவட்டங்கள், அதோட இது எல்லாத்துலேயுமே காணப்படுற நிலைகள், தன்மைகள், இந்த பயணம்ங்கிறது ஓரொரு கட்டத்திலையும் நமக்கு எப்படி இருக்கும், இதை எல்லாத்த பற்றின விளக்கங்களையும் அனந்தத்தை நோக்கிங்கிற புத்தகத்தில் மாஸ்டர் விரிவாக கொடுத்துருக்காங்க. அதோட இதய மண்டலம், மனமண்டலம், மைய மண்டலம், இந்த மண்டலங்களில் என்னென்னலாம் காணப்படுது அதை பற்றின விளக்கங்களை மாஸ்டர் ராஜயோகத்தின் செயல்திறன்
சகஜமார்க்க பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன். இந்த புத்தகத்தில் இன்னும் அதிகமான விளக்கங்களோடு கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தினுடைய ஆடியோக்களும் நம்மளுடைய இந்த இதயம் பேசுகிறது அப்படிங்கிற சேனலில் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஆடியோக்களை கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக ஒரு சின்ன கதை. ஒரு வறுமையில் வாழக்கூடிய பெண். அவள் தெய்வீக சக்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தா. ஒரு முறை அவளுக்கு கடுமையான சூழ்நிலை வந்தது. அப்போது முழு குடும்பமே பல நாட்களாக சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்க முடியாமல் இருந்தது. ஒரு நாள் அவள் கடவுளுக்கு ஒரு செய்தியை ரேடியோ மூலமாக, அதாவது ரேடியோ நிகழ்ச்சி மூலமாக அனுப்புகிறான். அதில் கடவுள் தனக்கு உதவி புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா. அப்போது இந்த ஒளிபரப்பை ஒரு பெரிய தொழிலதிபர், தன்னுடைய செல்வ செழிப்பால் கர்வமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் ஒரு நாத்திகரும் கூட, அவர் இந்த செய்தியை கேட்குறாரு. அவருக்கு ஒரு நினைப்பு, அந்த பெண்கிட்ட ஒரு குறும்பத்தனமான வேலை செஞ்சு அவளது கடவுள் நம்பிக்கையை நாம் ஏன் ஆட்டம் காண செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ அவர் தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்கிறாரு, அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு போய் ஏராளமான உணவு, அதோட ஒரு மாதத்திற்கு தேவையான ரேஷன் பொருட்கள், இது எல்லாத்தையுமே விநியோகம் செஞ்சிரு. யார் இதனை அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்லி அவ கேட்டான்னா நீ சொல்லு, அந்த சாத்தானே எல்லாவற்றையும் அனுப்பியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பணியாளர்கிட்ட அவர் சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ அந்த உதவியாளர் எல்லா பொருட்களோடையும் அந்த பெண்ணினுடைய வீட்டை அடைஞ்ச உடனே அந்த பெண் முதல்ல நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகத்தான நன்றி உணர்வோட முதல்ல அவ தன்னுடைய குடும்பத்தினருக்கு உணவை கொடுக்குறாங்க. அந்த பெண்மணியும் சாப்பிட்றாங்க. அதோடு அந்த ரேஷன் பொருட்களையும் அலமாரியில் பத்திரப்படுத்தி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே அனுப்புனது யார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்கல அந்த உதவியாளர்கிட்ட. ஆனாலும் அந்த உதவியாளர் அதை தனக்குள்ளே வச்சிருக்க முடியல. இவகிட்ட நம்ம எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க. இதை எல்லாத்தையுமே உனக்காக யார் அனுப்புனாங்கன்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்க விரும்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பெண்மணி வியப்பான பதில் ஒன்று கொடுக்குறாங்க. நான் ஏன் அதை நினைக்கணும், நான் ஏன் அதை பற்றி அதிகம் கேட்கணும்? கடவுள் மேலே நான் முழுமையான நம்பிக்கை வச்சுருக்கேன். என்னுடைய கடவுள் என்னுடைய கட்டளைகளை கேட்கும் போதெல்லாம் அவர் எனக்கு கொடுக்குறாரு. அதோட அந்த கட்டளைகளை நான் அவருக்கு கொடுக்கும் போதெல்லாம் சாத்தான்கள் கூட கடவுளுடைய கட்டளையை பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அளவு அந்த பெண்மணி கடவுள் மேலே அதீத நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா அவர் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கட்டளை போட்டுருவார். அந்த கட்டளையை சாத்தான்கள் கூட கேட்டு தான் ஆகணும். அது எனக்கு எப்படியாவது நடந்துருங்கிற ஆழமான நம்பிக்கை அந்த பெண்மணி கடவுள் மேலே வைக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து பாபுஜி மாஸ்டர் நமக்கு சொல்கிறது என்னென்னா, தீர்மானம், நம்பிக்கை, பற்றுறுதி, இது மூணும் தான் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான கூறுகள். முதல்ல ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுறோம், அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் பயிற்சி பண்ணுறோம். அந்த பயிற்சி அந்த நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தி அதை பற்றுறுதியாக மாற்றுது. அந்த பற்றுறுதியில் திடமாக இருக்கும். இதன் மூலமாக மெய்மை உணரக்கூடிய வழிகள்ங்கிறது நமக்கு இலகுவாகவும் சாத்தியமாகவும் மாறுது அப்படிங்கிறத மாஸ்டர் இங்கே சொல்கிறாங்க. நாம் எல்லாருமே தொடர்ந்து மாஸ்டர்னுடைய நினைவோட பயிற்சிகளை செய்வோம். இன்னும் ஆழமாக நம்பிக்கையோட, பற்றுறுதியோட, நிலையான நினைவோட பயிற்சிகளை தீவிரப்படுத்தி அவர் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட நிலைகள், தன்மைகள், இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஏக்கத்தோட சரணடையக்கூடிய மனநிலையில் அவர்கிட்டயே நம்ம பிரார்த்தனை செஞ்சு நம்மளை முழுமையாக அவர்கிட்ட ஒப்படைக்கலாம். அப்போது அவர் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக கொடுப்பாரு. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.